பால் கப்பை பீஃபு, பழம்பரி பீஃபு, கறி தோசைன்னு சொல்லி எக்கச்சக்கமான மெனு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போட்டேங்க. நம்ம ஊர் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இந்த பால் கப்பை பீஃப் இதுவரை யாரும் கொடுத்ததே இல்லை. கிழங்கு பீஃபை நார்மலாக சாப்பிட்றது சூப்பராக இருக்கும், அதுவும் பால் கப்பை பீஃபோட சேர்த்து சாப்பிட வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பழம்பரி பீஃப் தான் ட்ரை பண்ணேன். ரீசெண்டாக ஒரு பழம்பரி பீஃப் வீடியோ போட்டிருந்தேன், அதே டேஸ்ட் தான் இங்கே எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. முக்கியமாக பழம்பரி பீஃப் அவங்க பிளேட்டிங் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஒரு கறி தோசை சாப்பிட்டேன். கறி தோசை நார்மலாக எல்லா இடம் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க கொடுத்த சட்னி பார்த்தீங்கன்னா வேற லெவல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ மந்திரவாதி தொப்பி மாதிரி சொல்லி என் முன்னாடி கொண்டு வச்சாங்க. என்னன்னு பார்த்தா பீட்ரூட் தோசை. நார்மலி வீட்டில் பீட்ரூட் வச்சா சாப்பிடாத நான் இங்கே ஒரு கஸ்டமர் சொன்னதால தான் வாங்கி ட்ரை பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே இங்கே பீட்ரூட் தோசையும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் மெண்டோட என்னோட டின்னரை இங்கே முடிச்சுக்கிட்டேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலசேகர ஜங்ஷன் தாண்டி திருப்பரப்பு போகிறதுக்காக அந்த ரோட்டாக வரும்போது டெரிக் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அதுக்கு நேரே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த ஷாப்பு. நீங்கள் இந்த வெளியே வரும்போது இந்த கடையில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபுட் கண்டென்ட்டுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.